சிவமங்கலம். சாதலை கொல்லும் ஆயுதம் ஈதல் பாருங்கள். சாதல். இங்கு எந்த ஜீவனும் மடிகிறதாம். ஆனா அந்த சாதலை கொல்லும் ஆயுதம் ஈதலாய் இருக்கிறது பாருங்கள். ஈதல் இசைபட வாழ்தல், அது உள்ளது ஊதியம் இல்லை உயிர்க்கு. உன் வாழ்வின் எல்லையில் எஞ்சி இருப்பது இந்த ஈதலாய் இருக்கிறது பாருங்கள். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே, உங்களுடைய சுபாவத்திற்குள் அதை பொருத்தி கொள்ளுங்கள். குறைந்தபட்சமாவது எறும்பு முதல் யானை வரை எதுவும் உன் உறவுதான். இருக்கும் மனித குலம் உன் சகோதர குலம். மறந்து விடாதீர்கள். இது ஞானத்தின் பெயரால் பேசவில்லை, இது ஒரு அறிவின் பெயரால் பேசப்படுகிறது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அப்ப இயல்பாகவே நாம் நம்மால் இயன்றதை இல்லாதவர்க்கு இருக்கும் இடம் தேடி தருதல் அப்படின்றது ஒரு மிக உயர்ந்த சுபாவமாய் இருக்கிறது பாருங்கள். மறந்து விடாதீர்கள். உன் வாழ்வில் உன் உயிருக்கென எஞ்சி நிற்பது ஒன்றே ஒன்று, நீ மனதார தந்தது மட்டும்தான். அது மட்டும்தான் உன் வாழ்வில் எஞ்சி நிற்கும். எல்லாம் சொல்லியிருப்பாங்க, தனக்கு மிஞ்சுதான் தானமும் தர்மம். இது ஒரு அப்பட்டமான பொய் வாதம். இது முழுசா 100% சுயநலத்தின் வாதம். தனக்கு மிஞ்சுதான் தானம் தர்மமா? இல்லை என் செல்வங்களே. தனக்குன்னு மிஞ்சி வரப்போறது தானமும் தர்மமும் மட்டும்தான். வேறு எதுவுமே உயிருக்கு துணை கிடையாது. இந்த நேரத்தில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் மேடை, அதுல இந்த உறவு என்கின்ற பெயரால் சில நடிகர்கள், இவர்கள் யாரையும் நான் தேர்ந்தெடுக்கவில்லை. அனைத்தையும் தேர்ந்தெடுத்த ஒருவன் இதையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். நானும் பல மேடைகளை தாண்டி விட்டேன். நானும் பல சட்டைகளை அகற்றி விட்டேன். ஆம் செல்வங்களே, நமக்கு இப்ப நடந்ததே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கடந்ததுங்கிறதெல்லாம் எப்படி தெரிய போகுது? அதெல்லாம் தெரியாது. அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீ இந்த அவர்களுக்காக செய்தேன், இவர்களுக்காக செய்தேன், என்னுடைய பந்துக்களுக்காக செய்தேன், சொந்தங்களுக்காக செய்தேன், சுற்றத்திற்காக செய்தேன், இப்படிலாம் இதெல்லாம் எதுவும் அந்த கணக்குல வரவே வராது. இதெல்லாம் வேற வந்துடும். அங்கு நான் எனது என் சார்புடையதுன்ற பெயரால வந்துடும். முகம் தெரியாத, யார் என்று அறியாத, புரியாத, தேவை உடையவர்களுக்கு, பசி உடையவர்களுக்கு, தாகம் உடையவர்களுக்கு நீங்கள் மனதார அவர்களை மேலான இடத்தில் நிறுத்தி நீங்கள் கீழான இடத்தில் ஒரு இறையை வழிபாடு செய்வது போல செய்து வையுங்கள். உங்களால் இயன்றதை செய்யுங்கள். இல்லாதவர்க்கு இன்முகத்துடன் இருக்கும் இடம் தேடி சுத்த சிரத்தையின் பெயரால் செய்ததை தந்து விட்டு வாருங்கள் என் செல்வங்களே. இங்கு உபதேசம் வேறு ஒன்றுமே இல்லை. இறைவன்லாம் எடுத்து அப்படியே ஒரு ஓரமா வைங்க. அதெல்லாம் அவர் அங்க ஒரு ஓரமா இருக்கட்டும். கருத்து பொருள், அக்களத்திற்கு நான் அழைத்து வந்து விட முடியாத ஒரு பொருள். ஆனா இது என் கையில் இருக்கிறது. ஏதோ அதற்காக எனக்கு இறைவன் ஏன்னா அதெல்லாம் நிறைய பேர் அந்த வாதத்தை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கெட்டவனுக்கெல்லாம் இறைவன் அள்ளி கொடுக்குறான், நான்லாம் உண்மையிலே கொடுக்கணுன்ற மனநிலை உடையவன், எனக்கெல்லாம் என்னையெல்லாம் ஏன் இறைவன் இப்படி சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இன்று அந்த உயர்ந்த நிலை எய்தினவர்கள் ஒரு 70% அந்த வாசகம் சொன்னவர்கள் தான். அதை நம்பிதான் இந்த களம், இந்த பிரபஞ்ச பேராற்றல் அவர்களை அங்கு ஏற்றி விட்டது. அங்கு போனதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களுக்கு அந்த படி தெரியுது. அந்த களத்து வாடையில அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. உண்ணும் உணவில் சரி பகுதியை தந்து வாழ்ந்து வையுங்கள். வேற ஒண்ணுமே வேணாங்கிறேன். இதுக்காக நான் இதை உங்களுடைய சுபாவம் ஆக்கிக்கிங்கன்னு சொன்னேன். அதுதான் இந்த ஜீவகாருண்யசன், இந்த ஜீவகாருண்யத்தின் தந்தை.
நம் குருநாதன் மூலன் கூறினது, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, போடு அடி கோடு. அவ்வளவுதான். எவனும் சொன்னதில்லை நீ ஒண்ணு முன் கொடுத்துட்டு உண்றான் அப்படின்னு யாரும் அங்கு ஆணி அடித்து வைக்கவில்லை. செல்வங்களே, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாருன்னு எந்த மூலன் கூறினானோ அந்த மூலன் தான் சொன்னான். உண்ணும்போது ஒரு கைப்பிடி, ஒவ்வொரு நேரமும் கொடுக்காம நீ உண்ணாத. ஒரு மனிதன் கொடுத்துட்டான் அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய ஏழ்மையை என்னால் போக்கிவிட முடியும். குறைந்தபட்சம் பசியை போக்கிவிட முடியும், ஒரு தாகத்தை போக்கிவிட முடியும். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே, அதை உங்களுடைய சுபாவமாக்கி கொள்ளுங்கள். அதனால என்ன பலன் விளையுது அதை சொல்றாங்க. அது புண்ணியம் கிட்டும், சொர்க்கவாசம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சொர்க்கத்தை விட சுகந்த மேடு இந்த மண் மண்டலம். எவனாவது இதை விட்டுட்டு போவானா? ஆழ்ந்து நமக்குள்ளார மனம் தாழ்ந்து வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். உயிரில் கரைந்து அவ்வண்ணமே இங்கு சகத்தில் கலந்து பார்த்தாதான் தெரியும். கோடி ஸ்வர்க்கம் இந்த மண் மண்டலம். இன்னும் பாலிக்கும் பிறவியேன சொல்கிறது செய்வோம். இன்னும் பாலிக்கும், இன்னும் கிடைக்காதா எனக்கு இந்த பிறவியை? கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயிற்கு அருளினை போற்றி. இந்த நாய் பயலுக்கு இறைவனால எங்க அருள முடியும்? இந்த மண் மண்டலத்துலதான் அருள முடியும். அங்கு அவன்லாம் சொர்க்கம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அங்கு இரவே இல்லை, அவர்கள் உறங்குவதே இல்லை. கனவில் கூட அவர்களுக்கு இறை காட்சி இல்லை. நனவில் வந்து நிற்கும் மேடை இந்த மர்ம கர்ம தர்ம மேடை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே, உங்களிடத்தில் பலனை பெறுபவர்கள் அனைவருமே இறையின் பிரதிபிம்பங்களாய் இருக்கிறார்கள். ஆம், அதனால பசித்தோர் முகம் பாருங்கள். ஓடியிட்ட பிச்சை சாடிவிட்ட குதிரை போல வீட்டு வாசல் வந்து சேரும். அது புண்ணியம் வேணாம் நமக்கு, அதை விட்டுருங்க. அது நமக்கு சொர்க்கம்னு ஒரு வாழ்வு தேவைப்பட்டாதானே. அதுதான் அதை விட 1000 கோடி மடங்கு விழிமூடி விழித்திருந்து முனை சொல்லி மார்க்கமாய் முனைப்புடன் நான் சிவத்தியானத்தில் அங்கு வெட்ட வெளி வெட்டி கடுவெளி அங்கு கடந்து ஏக வெளி எய்தி ஏகாந்தத்தில் விற்று இருக்கும் பொழுது இங்கு நான் சிவஞானானந்த கூட்ட எண்ணில் கலந்து கண்டு கொண்டிருக்கும் பொழுது சொர்க்கம் தேத்திப்பதில்லை. ஆம் செல்வங்களே, அச்சிவ பிரனும் வேண்டிய நரங்கமா நகருளானே சொல்லப்படுகிறது. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயத்தம் கொள்ளுண்டே எனும் இச்சுவை தவிர யான் போய் ஈந்திர லோகம் ஆளும் அச்சுவை பிரனும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஆழ்வார் கூறுகிறார். அதுதான் சத்தியம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி கிடையாது. அந்த உலகமே வேற, அது ஒரு பேருருக்க நிலை, அது முழுசா சூட்சம உலகம்தான். ஆமா, இங்க தேகத்தோட இங்கதான் இருக்க முடியும், இந்த நிலைப்பாடோட தான் இருக்க முடியும். யாரும் தயவு செய்து இந்த வாழ்க்கையை வெறுத்துறாதீங்க, எந்த காரணத்தை கொண்டு வெறுத்துறாதீங்க. என் குருமண்டலம் கூறினது, குமரா, அந்த ஒரு அணுவை 1000 கோணாக்கி 1000 கூறாக்கி அதுல கோணாடு கூத்தன் ஆடுகிறான். அந்த பேரண்டத்தினுடைய 1000ல் 1 இந்த புவியில் நிலை நின்று இருக்கிறது. அதனாலதான் இங்கு உயிர் பிரிக்கிறது. வேறு எங்கும் உயிரும் இல்லை, உயிர்ப்பும் இல்லை. உயிர் அலைகள் தான் எங்கும் நிறைந்திருக்கிறது. அப்ப இந்த ஆட்டத்துல இந்த இடத்துல உயிர்ப்பு மயமா உன் இறைவன் இங்கு இருக்கும் வரை இந்த சகத்தையும் சகலத்தையும் பிரளயத்தில் ஒடுக்க மாட்டான். இது சொல்ற செய்தி என்னன்னா, உன் இறைவன் இங்குதான் இருப்பான். இவன் இங்க விட்டுட்டு நம்ம அங்க போய் என்ன பண்ண போறோம்? மாவா ஆட்ட போறோம், ஆழ்நிலை உறக்கத்திற்கு போறோம். விழித்து சுகம் காணுங்கள், தனக்குள் கழித்து சுகம் காணுங்கள், இயன்றது ஈந்து சுகம் காணுங்கள். அதான் ஈசன் யாருக்கும் அருளினவன்.
ஈஸ்வரன். ஈஸ்வரன் இல்ல, ஈஸ்வரன். இந்த ஸ்வரத்தை ஈந்தவன் தான் ஈஸ்வரன். நாத மூலம், சப்த பிரகாசம், சப்த மூலம். அதனால இந்த உலகை விட இனிமையானது இந்த களத்தில் இல்லவே இல்லை. ஏதோ இந்த தேகத்தை கருதி உன்னுடைய மனம்ன்ற ஒரு மாபெரும் பிழையை நீ அங்க வச்சுக்கிட்டு அதன் பேரால இந்த உலகத்தை அணுகி, ஏன்னா இந்த உடல் காயம், வறுமை, இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. பசிதாக சுக துக்கம் இருக்கும். இந்த எந்திரத்துக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய வளங்கல்கள் வழங்கணும், இல்லாட்டி அது மனம் முடங்கி போயிடும். இப்படி இதன் பேரால இருந்து இதுவே தான் என்னுடையது, தேகமே வா நான், மேகமே வா வான், ரெண்டுமே கடந்து சென்றுடும். அப்ப எனக்குள்ள இதெல்லாத்தையும் தாண்டி எனக்குள்ள புத்தி மயமா ஒண்ணு இருக்கு, உயிர் மயமா ஒண்ணு இருக்கு. உடல் காயத்தில் இருக்கும் பொழுதும் இங்க ஆனந்தப்பட ஒரு சித்தம் இருக்கு, மறந்துடாதீங்க. அதெல்லாம் அந்த அனுபவத்தை நீங்க எவ்வளவோ அடைஞ்சிருப்பீங்க. அது அப்படி ஒரு கண நேரம் கடந்து சென்று இருக்கும். ஒரு கணத்துல உன்னுடைய தேகத்தில் இருக்கும் காயங்களையும் மறந்து நீங்கள் ஒரு ஆனந்த பரவச நிலைக்கு சென்று இருப்பீர்கள். அதற்குரிய சம்பவங்கள் வந்திருக்கும், நடந்திருக்கும், நடந்திருக்கலாம், நடக்கும். அப்ப நம்ம இதையே கருதி இதன் பெயராலே இந்த உலகத்தை பார்த்துடுறது. இந்த காமால கண்டவனுக்கெல்லாம் மஞ்சளா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது மாதிரி இதன் பெயராலே இந்த உலகத்தை கண்டுட்டு போறது. இது பெரிய ஆனந்த களிமேடை. சத்தியம் சொல்கிறேன், இது இழந்துடாதீங்க. நமக்கு முக்தி யுக்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் மானம் கெட்ட வேலை. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லை. ஒரு சாதாரண சக ஜீவனா நம்ம இருந்தா போதும். இந்த இடையராத இறை எண்ணம் மட்டும் கொடுத்துட்டா போதும். அவன் உடலுக்கு தேவையானது எல்லா, எந்த கஷ்டத்தை வேணா கொடுக்கட்டும், அவன் மனமுறிவு செய்யட்டும், எதிர்பார்ப்புகளை ஏமாற்ற செய்யட்டும், எல்லாம் செய்யட்டும். நான் அவனை நினைக்கிறேன்ல, சித்தத்தை சிவன்பால் வைத்து காயங்களினால சகல கர்மம் செய்து அந்த ஞான ஆனந்த குற்றனினுடைய உணர்வுகளை அணு அணுவாய் சுகித்து கொண்டிருக்கிறேன் அல்லவா நான். போதாதா எனக்கு? இதெல்லாம் நீ சாத்தியமான்னு நினைச்சிடாதீங்க. சாத்தியத்தையும் சாத்தியப்படுத்த முடியும். அதுக்கு ஒரு சத்தியம் இருந்தா போதும். அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்கத்தில் நீங்கள் நிலை நின்றிருந்தால் போதும் என் செல்வங்களே. இந்த சகம் தூசு காணுங்கள், தேகம் வலி இது சார்ந்த எல்லாம் தூசு காணுங்கள், கனப்பொழுதில் தூக்கி எறியுங்கள். இந்த கழுதை என்னைக்கு வந்தது? நேத்து வந்ததா? நாளை இருக்க போறதா? இடையில வந்திருக்கு. இப்ப பேசிக்கிட்டு இருக்குல்ல ஒண்ணு, அது வேற. அந்த நாத மூலம் வேற, அதற்கு ஆதாரமா இருந்த உயிர்ப்பு வேற. உயிர் வரைக்கும் பந்தப்பட்டது, சலனப்பட்டது. நீ உயிர்ப்பு மயன், நீ முக்தாத்மன் இல்லை, நீ பரமாத்மன். உணர்ந்தாதான் தெரியும். இந்த நேரம் இந்த சட்டையை பிரதானப்படுத்திட்டு அப்படி ஒரு அது சார்ந்தது ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு போய்விடாதீர்கள் என் செல்வங்கள். அதெல்லாம் உங்க கணக்கிலே வராது, அதெல்லாம் பாவ கணக்குல வரும். என் குருநாதன் சொன்னான். இதெல்லாம் தேவை அறிந்து கொடுக்கணும். தமிழ் சொல்லி இருக்கிறது. ஈ என இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயன் என்றால் அதனும் இழிந்தன்று, கொல்லென கொடுத்தல் உயர்ந்தன்று அதனெதிர் கொல்லேன் என்றால் அதனும் உயர்ந்தன்று, ஈ என இரத்தல் இழிந்தன்று. எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கறது இழிவான செயல் தான் சொல்றாங்க. அது இழிவான செயலே எடுத்துடலாமா? உன்னை படைத்த பரமே அங்கு பிரம்ம கபாலம் தாங்கி ஊரா பிச்சை எடுத்திருக்காங்க. அப்ப அங்க ஒரு கிளை கதை வருது. பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்துட்டாலும் படிச்சு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த இடத்துல ஒரு விதி விலக்கு வருது. அப்ப தேவை உடையவன் கேட்கறதுல தப்பு இல்லை, அவ்வளவுதான். இந்த நம் தாய் ஒரு நாள் கூட படிக்காத, படிப்பறிவு இல்லாத என் தாய் அங்கம்மாள் நமக்கு சொன்ன ஒரே ஒரு உபதேசம் இதுதான். குமரா, கை சுத்தம் வாய் சுத்தம், மடியில கன வேணா வழியில பயம் வேணாம், இருந்தா கூப்பிட்டு குடி, இல்லாட்டி கேட்டு வாங்கி சாப்பிடு, அவ்வளவுதான். இதுதான் எனக்கு தரப்பட்ட வேதம்.
கை சுத்தம், களவு அது சார்ந்த இத்தியாதிகள், வாய் சுத்தம் அப்படின்னா அது சுத்தமா வாய்மை பேசுற வாய் அப்படின்னா நம்ம பேசுற பொய்மையை வலித்து பேசுறது, அந்த 100% உள் வாங்கிக்கிறது, அதனுடைய அவசியங்களை தவிர்த்துறது, நம்ம அந்த முயற்சியில இருக்கிறது, அதன் பேரால அஞ்சு அஞ்சு பேசுறது, சத்தியம் பேச முயல்றது. அதற்கு ஏன்னா சத்தியத்துக்கு மட்டும் நம்ம வாழும் வரைக்கும் போராடிட்டு இருக்கணும். ஒரு கணத்துல நம்மள அப்படியே நொடித்தான் மலை உத்தமன் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். தான் மூச்சு போல சத்தியம். அப்ப நம்ம அதுக்கு தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள இயல்பாவே பொய்மை இருக்கு. ஆமா, மடியில கணம் வேணாம், வழியில பயம் வேணாம், நெஞ்சதில் கணம் வேண்டாம், கள்ள வரவுகள் மடியில் வேண்டாம், வழியில பயமும் வேணாம். ஏன்னா அதெல்லாம் ஆட்கொள்ளியா இருக்கு, அதெல்லாம் இந்த உலகம் தேடிக்கிட்டு இருக்கு. இருந்தா கூப்பிட்டு கொடு. நம்ம என்ன சொல்றோம்? தேடி போய் கொடுங்கன்னு சொல்றோம். இல்லாட்டி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சத்தியம் சொல்கிறேன் செல்வங்களே. அப்ப ஈ என்ன இரத்தல் இல்லைன்னு ஈ ஏன் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றான் பாரு. அவன் கேட்கிறவனை விட கேவலமானவங்கிற. ஆமா, இருக்கும். மனமெல்லாம் பாறை மாதிரி ஆகி போயிடும். அதெல்லாம் அந்த நிலையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கும். அந்த அந்த ஏர்னு அந்த இடத்துல அமர்ந்தோன்னா அந்த களத்துக்குள்ள இருக்கிற நியதி வேற மாதிரி இருக்கும். அவர் அடுத்ததை நோக்கி போய்கிட்டு இருப்பாரு. அதனால இதெல்லாம் சில்வண்டுகளா தெரியும், புழு பூச்சி மாதிரி தெரியும். பசி உடையவர்கள்லாம் அவங்கள பார்த்தா அப்படியே ஒரு அவலட்சணத்தை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அவர்களால் நரகத்திற்காக வளர்க்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் குமரா அப்படின்னு குருநாதர் சொன்னார். இப்போ நரகத்திற்கும் இடம் வேணும்ல குமரா, ஆளுங்க வேணும்ல. அதனால அவர்கள் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கொல்லென கொடுத்தல் உயர்ந்தன்று போடாட்டி கோடு, கொல்லென கொடுத்தல். எனக்கு தெரியுது அவன் பசியோட இருக்கான், தாகத்தோட இருக்கான். அவன் நண்பன், எதிர் வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன். நமக்கு தெரியுது நம்ம ஏதோ ஒரு மனமொழி உயிர் மொழியில நமக்கு ஏதோ ஒன்று உணர்த்துது, நமக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு தெரியுது. தேவை அறிந்து செய்யுங்கள். தயவு செய்து சொல்றேன், எதற்குமே செய்ய முடியலன்னா ஒரு உணவையாவது தந்து வையுங்கள். நீங்க அதை எடுத்துட்டு போகவே முடியாது. நீ என்ன சம்பாதிச்சாலும் அளவுதான், அளவு தாண்டிட்டா அதுவே உன்னை கொல்லும். அதனால உங்களுடைய சுபாவம் ஆக்கிக்கிங்க. ஏன்னா என்னதான் ஒரு உயிரிய தேசமா இது இருந்தாலும் அங்கு இல்லாதவர்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏழ்மையில இருக்கவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் காலங்காலமா தொடர்றது. இதெல்லாம் மீட்டெடுக்கும் ஒரு தலைவன் வரல. இந்த மொத்த உலகத்துக்கே தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நம்ம இதெல்லாம் இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீதியில மனித குப்பைகளா, ஓலை குடிசைக்குள் கோலையா ஏழைகள். இந்த சொல்லினுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சொல் அங்கு விளைய வேண்டும். அதற்கு தயாரா இருந்தா மட்டும் இந்த சொல்ல கேளுங்க, அப்படியே வேற வேலையை பாருங்க. இங்கு பதர் பேசி இருக்கவில்லை, வீரியமுள்ள விதை நெல் பேசிக்கொண்டிருக்கிறது. அதன் பெயரால் என் வாழ்வை நிலைநிறுத்தினவன் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனால நான் பாட்டுக்கு இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல போற மாதிரி இருந்தா வேற வேலையை பாருங்க. இந்த கோழிக்கு கூவிகள் இல்லை இவர்கள். இதனுடைய பலன் அங்கு ஏதோ ஒரு ஏழ்மைக்கு, ஒரு இல்லாதவருக்கு, பசித்தவருக்கு, தாகத்தோடு இருப்பவர்களுக்கு, ஆதரவாய் இருப்பவர்களுக்கு, அகதிகளுக்கு, அனாதைகளுக்கு ஒரு அரவணைப்பா குறைந்தபட்சம் பிடி அன்னமாவது செல்ல வேண்டும், ஒரு அன்புடை வாசகமாவது சென்று சேர வேண்டும். இதை நோக்கமா கொண்டுதான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். சத்தியம் சொல்கிறேன்.
எதுவும் உடன் வரப்போவதில்லை. இது வருது வரலங்கிறது வேற விஷயம். நமக்கு ஒரு தன்னிறைவு ஏற்படும். இந்த உலகம் வேற. எப்படின்னா, நான் எனக்கு மேல ஒரு மரத்தை பார்க்கணும், அது நிழல்ல அமரணும்னா நான் மண்ணை தோண்டி ஆழ வைத்து நட வேண்டியதா இருக்கிறது. அப்ப நான் அடியில விதைச்சா மேல விளையும். இது ஜாலம். ஆமா. கொடிது கொடிது வறுமை கொடிது, அத்தனினும் கொடிது இளமையில் வறுமை, அத்தனினும் கொடிது முதுமையில் வறுமை, அத்தனினும் கொடிது ஆற்றுனார் குறுநோய், அத்தனினும் கொடிது அன்பிலா பெண்டீர், அத்தனினும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பது தானே. முதல் 3 பாருங்க. கொடிது கொடிது வறுமை கொடிது, அத்தனினும் கொடிது இளமையில் வறுமை, அத்தனினும் கொடிது முதுமையில் வறுமை. அதெல்லாம் 3 கொடுமைகள்னு சொல்றேன். இந்த அண்டத்தினுடைய கொடுமைகளே தீர்ப்பதற்கு நீங்க வரல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஜீவன், ஒரு உயிர், அதற்கு போய் செய்யுங்கன்னு சொல்றேன். இப்ப அது இல்ல, இப்ப அதெல்லாம் அதன் பெயராலெல்லாம் நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் நடக்கும், எப்பவும் நடக்கும். ஆனா பசித்தவரும் இருப்பார்கள். தாகத்தை வேண்டி இருப்பவர்களும், தாகத்திற்கு நீர் வேண்டி இருப்பவர்களும் இருப்பாங்க. யாருமே இல்லாத ஆதரவாளர்களும் இருப்பாங்க. இதுவும் இருக்கும், அதுவும் இருக்கும். அவ்வளவுதான். நான் நெல்லுக்கே நேரடியா இந்த நீரை பாய்ச்சிட முடியாது. வழி எங்கும் புல் முளைத்து இருக்கும். இந்த புல்லை கண்டு நான் நெல்லை விட்டு விட முடியாது. அதனால உங்களுடைய சுபாவத்தை இவ்வண்ணம் ஆக்கிக் கொள்ளுங்கள் என் செல்வங்களே. என்னைக்குமே அதை நீங்க உள் வாங்கிறாதீங்க. இது கடவுள், தவம், பக்தி, தியானம், இந்த பஜனையில நான் பேசல. இத ஆடுகளம் வந்தன நோக்கம் மனிதமெனும் புனிதம் பேணுவீர் சகத்தீரே. ஆடுகளம் வந்த நன்னோக்கம் புனிதம் மனிதமெனும் புனிதம் பேணுவீர். அந்த தன்மைக்கு சொல்றேன். நம்மளுடைய சுபாவமே அது. இந்த அண்டத்தையே அரவணைக்கு வல்ல ஆற்றல் படைத்தவன். இன்னைக்கு இருக்கிறவங்களா இது களி முதிர்ச்சியில அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை மிருகம்னு சொல்றோம்? மிருகம் இல்லை அது. ஏன் அதை விலங்குன்னு சொல்றோம்? விலங்கு இல்லை. அதெல்லாம் நமக்கு மெய்யான மொழி சொல்லித்தரப்படவே இல்லை. நம்மளும் அதை ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அப்படியே முழுசு மூடு மந்திரம் மாதிரி, மூடு பணி மாதிரி நம்மள இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில நம்ம எதையோ சிந்திக்க விட்டுட்டு ஆதாரத்தை நம்மளிடத்திலிருந்து பறித்து விட்டார்கள். கருமி, மிருக, அதுதான் அங்கிருந்து தான் வந்தது. மிருக வேர்ச்சொல் கருமி. ஏன்னா தான் குட்டிய தெரியும், தான் பசிய தெரியும், முடிஞ்சிருச்சு. மற்ற சகலமும் எதிரிதான் அதுக்கு. இந்த பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், விருந்தோம்பல் அப்படின்றதெல்லாம் அதுக்கு என்னன்னே தெரியாது. அதனுடைய தர்மமே முடிஞ்சிருச்சு. இருக்கும் சகலமும் எதிரிதான், எதையும் இரையாக்கும். அந்த நோக்கத்தின் பெயரால மட்டுமே நின்று இருக்கும். இவன் கதை வேற. மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இவன் மனிதனானான். இதமிகு இதம் படைத்தவன், இதயம் படைத்தவன், இங்கு 2 தயம் படைத்தவன், 2 தயவுகளை உடையவன், அகம் புறம் எனும் 2 தாய்மையினால் ஆளப்படுபவன். மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுவாங்க. அதற்காக என் தேசத்தவர் தான் அந்த தேசத்தும் அதெல்லாம் கிடையாது. உலகமே உன் சகோதரன். ஒரு சுவாச ஒரு காற்று கருவறையினும் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகள் நாம் எல்லாம். உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள், பிராண பண்டத்தவர்கள், உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள், ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டியவர்கள், ஒருவருக்காக ஒருவர் துன்பப்பட வேண்டியவர்கள், ஒருவருக்காக ஒருவர் ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள். இதுதான் உண்மை. சகோதர சகோதரிகள் தான் அங்க இருக்காங்க. ரத கோஷ ரித கோஷ தான் இருக்கு. ரத கோஷம் என சகோதரனும், ரித கோஷம் என சகோதரியும் விற்றிரு மேடை இது. உற்ற ஒருத்தியை தவிர மற்றபடி இங்கு இருக்கும் அனைவருமே உனக்கு சகோதரிகள் தான், தாய்மார்கள் தான்.
மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களை, மீட்டெடுத்து கொள்ளுங்கள். அவன் வருவான் இவன் வருவான்னு நினைச்சுக்காது. இந்த நீ வழங்குகின்ற தர்மத்தினுடைய விளைவை பறிப்பதற்கு பரம்பொருளுக்கும் திறன் கிடையாதுங்கிறது மறந்துடாதீங்க. பரம்பொருள் முன் நீ செய்த தர்மம் வந்து நிற்கும். ஏன்னா இது தர்ம லோகம், இது ஒரு சத்திய லோகம். சத்தியம் முதல்ல வைக்கப்பட்டிருக்கு, ரெண்டாவதுதான் கடவுள் வைக்கப்பட்டிருக்கு. சத்தியம் தவிர்த்துட்டு நான் இறை எய்தவே முடியாது. சத்தியங்கிறது விமலமா இருக்கு, அதற்கு எதிரானது அனைத்தும் மலமாய் இருக்கிறது. பாருங்கள் என் செல்வங்களே. அப்ப மனிதன்றவன் குறைந்தபட்ச சத்தியத்தை பேண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவன். மனித தனிமையில இருக்கவன், தனித்திருப்பவன், தனிந்து இருப்பவன், தனித்தன்மையோடு தன்னை நிலைநிறுத்தி கொள்பவன். ஏன்னா அங்கு தான் தனியே காணேடி அப்படின்னு அவனுடைய பிரதிபிம்பம் இவன். தோப்புக்குள்ள இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். நீ கோடி பேரோட இருந்தாலும் எப்படி அந்த ஒரு தூண்டில் அந்த மீன் மட்டும் அங்கு கரைக்கு தூக்கி எறியப்படுகிறதோ அப்படி எத்தனை கூடி இருந்தாலும் நீ மட்டும் அகற்றப்படுவாய். ஏனெனில் நீ தனித்துதான் இருக்கிறாய். நீ கண்ட கனவு கூட்டமெல்லாம் தனித்திரு, தனிந்திரு, கனிந்திரு, பணிந்திரு, எப்போதும் துணிந்திரு, எதற்கும் பயணித்து கொண்டிரு. உன்னுடைய பயணம் அர்த்தமுடையதாய் இருக்கட்டும், பலனுடையதாய் இருக்கட்டும். ஏதோ ஒரு ஜீவனுக்கு கடவுளை விடுங்க, அதெல்லாம் நம்ம பேசவே வரலன்னு சொல்றேன். இங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஜீவன்கள் படுகின்ற கொடுமையை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? உலகம் எங்கன்னு தான் சொல்றேன். எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தான். விழி மூடி விழிப்பதற்குள்ளார அங்கு அன்னாகாரம் இல்லாம, நீராதாரம் இல்லாம, அந்த குளிர்னாலும் ஒதுங்க இடம் இல்லாமையும் நம்மளுடைய திசுக்களா அணுக்களான சகோதரங்கள் மாண்டு கொண்டிருப்பது சத்தியமான உண்மை. இங்க அறியாமையினாலும் பேதத்தினாலும் பேதவாதத்தினாலும் இங்கு சிதைந்து கொண்டிருக்கின்றன மனித பயிர்கள். உன்னை மனிதனாதான் வாழ சொன்னான், மனிதனா வாழ்ந்துட்டு வா. உன்னை எந்த கடவுளும் மகானா வாழ சொல்லவே இல்லை. அதெல்லாம் அதிக பிரசிங் வேலை. அவெல்லாம் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டான். நம்ம ஒரு சாதாரண மனித வாழ்வு வாழ்ந்துட்டு போவோம்னு சொல்றேன். இந்த மனிதர்களுக்குள்ளார கிளர்ச்சி ஏற்படுத்தாம, பொறாமை ஏற்படுத்தாம, மன முறிவு ஏற்படுத்தாம, அந்த ஒரு கசந்த சுபாவத்தை ஏற்படுத்தாம, கொஞ்சம் உள்வாங்கி மனம் தாழ்ந்து பணிவாவை பயணிப்போமே. தவத்திற்கு அழகு என்னடான்னு கேட்கிறான். தவத்தினுடைய கிரீடத்துல இருக்கிற ராஜரத்தினம் என்னடா அப்படிங்கிறான். எல்லை இல்லாத பணிவிடாங்கிறான். தவம்னா எல்லாத்தையும் பெற்றவன், அதுக்கு மேல அவன் பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த தவராஜனுடைய கிரீடத்துல இருக்க ராஜரத்தின கல் என்னடா அப்படின்னா பணிவிடாங்க. பணிவு சிறந்தது, பரத்தை விட பெரியது, சிவ பரத்தை விட பெரியது. மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுவார்கள். அதனால தயவு செய்து இந்த வாதத்தை உள்வாங்குங்கள். நம்ம எல்லாம் நம்மளை நம்பி இருக்கு. ஒரு ஜீவனுடைய வாழ்வாதாரம், உயிர் ஆதாரம், உணவாதாரத்துக்கு நீ காரணமா இருந்து பார். சுபாவமாக்கிக்க. ஒரு எதை வேணாலும் செய்ய முடியும். ஒரு பறவைகளுக்கு பிடி அன்னம், பைரவர்களுக்கு, பசுக்களுக்கு, பாமரர்களுக்கு, இதெல்லாம் உங்களுடைய சுபாவமாக்கிங்க. இந்த உலகம் கேலியா பாக்குது அப்படின்னா அதெல்லாம் போச்சு. அப்படி இந்த மாயை செய்துட்டு இருக்க மாயை இது. அப்படிலாம் அப்படியே கரை கட்டும், தரத்தட்டும், தொண்டுகள் பல செய்துடுவார், கேலிக்கைக்கு ஆளாவார், கண்டுகொள்வார் ஞான தங்கமே. அவன் கடவுளின் பாதியடி ஞான தங்கமே. ஏன்னா அங்க கடவுளும் பாவம்தான், அர்த்தம் தான் இருக்கும் பாதி. அங்க பாதி நாற்றம் தான் இருக்கும், அர்த்த நாரீச்சரம் தான் இருக்கும். அர்த்த பொருள்னு ஒருவன், அதனுடைய நாற்றம் தான் அர்த்த நாரீஸ்வரின்னு சொல்றதுதான் நாராயணின்னு சொல்றது. அப்ப அர்த்தம் தான் இருக்கும், அவன் தான் வாழும் கடவுளே. எல்லா தூற்றுதலையும் யார் என்ன சொன்னாலும் துற்றுவார், துற்றலும் போற்றுவார், போற்றலும்
சேரட்டும் நற்றவத்து நமசிவாயத்திற்கு நாரணனுக்கே நான்முகனுக்கேன்ட்டு அவன் பாட்டுக்கு நல்ல பணி செய்து பயணித்திருப்பான் என் செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன், இறங்கி வாருங்கள். உங்களுடைய எத்தனையோ காரணங்களால நம் இதயத்தில் இறுக்கங்கள் தோன்றுகின்றன. எங்கெங்கெல்லாம் நம்மளுது அந்த இடத்துல மோதுது, இறுக்கம் ஏற்படுதுங்கிறதுலாம் நமக்கு தெரியவே தெரியாது. இறுக்கத்தை அகற்றுகின்ற, அதை அகற்றுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு அஸ்திரம் இரக்கம். இறுக்கம் அகற்ற இரக்கம் கொள். இரக்கம் இல்லாதவன் உறங்குவதே இல்லை. இப்ப இறுக்கத்தோடு உறங்குறது உறக்கமே இல்லை என் செல்வங்களே. அது சரீரம் எடுக்கும் தற்காலிக அரை ஓய்வு தான். ஒரு நல் உறக்கங்கிறது 100% மாதவத்திற்கு இணையானது. அதெல்லாம் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை என் செல்வங்களே. கற்றுக்கொள்வோமே. இந்த சொல்லால ஒரு பலன் கிடைக்கட்டுமே. கிடைக்கும். உனக்குள்ள இருக்கிற இறுக்கங்கள். அதே மாதிரி இங்க சூட்சமம்னு ஒண்ணு இருக்கு, எங்க இருக்கு வாழ்வியல்ல. இந்த நீ செய்ததனுடைய பலன் செய்யற வேலையை யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த நூதன நெருக்கடிகள் வந்துடும். அதெல்லாம் இன்னும் எவ்வளவோ சூக்குமமானது இருக்கு, சூக்குமமான வினை இருக்கு, சூக்குமமான வழி இருக்கு, சூக்குமமான தடைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம எந்த விதத்திலும் யூகிக்கவே முடியாது. அறிவுக்கும் தவத்திற்கும் அப்பாற்பட்டதரா சூக்கும வினைங்கிறோம், தவத்திற்குமே அப்பாற்பட்டதுறாங்கிறான். நல்லா தபஸ்வியும் சில இடத்துல முடக்கப்படுகின்றான். அந்த இடத்துல நீ செய்தது இறங்கி வேலை செய்யும், உன்னை காக்கும், உன் பரம்பரையை காக்கும். நீ எப்படி சேர்த்து வைக்கிற சொத்து பத்து போல்ட்டு நட்டுன்னு நம்ம பாட்டுக்கு நம்ம சார்புடைய சொல்றோம்ல, அதெல்லாம் உதவும் உதவாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா நீ செய்தது உன் பிள்ளைகளை சென்று அடையும். அவங்களுடைய சில விபத்து ஆபத்துகள்ல சில நூதனமான பிரச்சனைகள்ல இருந்து மீட்கும். அதுலயும் நீங்க மனம் கனிந்து பணிந்து மனதார பெறுபவன் மேலிடத்தில் வழங்குவன் கீழிடத்தில் அங்கு இறைக்கும் செய்யும் சேவையா நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா பரம் உன் வீட்டு வேலைக்காரன் என்பதை மறந்து விடாதீர்கள். சத்தியம் சொல்கிறேன். சிட்டனி சிவலோகனி அப்படி நெருப்பு மாதிரி இறங்கி வேலை செய்வார். அதற்காக நம்ம இதை கருதி செய்ய சொல்லல. என்ன பண்றது, ஒரு நிதியத்தை போடுறோம், நம்ம விரும்புறோம் விரும்பல, அதனால ஒரு வட்டி வருது, இது நிஜம்தானே. ஆனா அந்த நான் வட்டியை விரும்பல, ஆனா வருமே, அது உன்னை நூதனமான விஷயாதிகளிலிருந்து மீட்குமே. நீ யார், நீ உணர்ச்சி பிளம்பா இருக்கிறவன். ஆமா, அங்கு உன்னுடைய சக சார்புடையவர் கொண்டுன்னா நீ அப்படியே துடை நடுங்கி விடுவாய். அதை பெருமிதத்தோடு சொல்லுவேன், தாடாட்டி தான் சதா அழுது பாருன்னு. இது ஒரு மாபெரும் அஞ்ஞான வாசகம். அது ஒரு மாபெரும் அஞ்ஞான வாசகம். இருந்தாலும் அது சில வேலைகளை செய்யும் சொல்றேன். அதனால இதெல்லாம் நம்ம செய்யணும்னா நெஞ்சு நிறுத்திருக்கணும், குளிர்ந்திருக்கணும், வாத விவாதம் தவிர்த்திருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, சஞ்சலம் சபலம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் உள் வாங்கிக்கணும். இதெல்லாம் 100% இல்லாட்டி சில சதவீதம் அதற்கான நீ முயற்சிகள்ல இருந்தினாவே உனக்குள்ள இறக்க சுபாவம் மலரும். பசித்தோர் முகம் பாருங்கள். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே. உன் வாழ்வில் எஞ்சி வரப்போறது அது மட்டும்தான் சொல்றேன், வேற எதுவுமே வராதுன்னு சொல்றேன். நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு எல்லாம் நம்ம பாட்டுக்கு ஒரு பெரிய நிலைப்பாட்டோட தோன்றிட்டோம் வந்துட்டோம், இந்த பிறவியில் இது இப்படியே தொடரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது எப்ப வேணாலும் முடிஞ்சு போயிடும். நம்ம நினைச்சு வச்சதை எதையுமே சாதிக்க முடியாம போயிடும். ஆனா இன்னைக்கு நீ செய்த கடமை அது உன் ஏட்டில் வந்து விடும். யமுனும் கண்டு அஞ்சுவான். ஆமா, வழங்குபவன் தான் இந்த களம் எடுத்துட்டு போக முடியும். அவன் புகழை இந்த சத்தியத்தினுடைய ஏட்டிலிருந்து யாரும் அகற்ற முடியாது. சாதலை கொள்ளுவது ஈதல். உனக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு தந்துட்டு போயிடும். மா தபஸ்வி அடையாததை இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா? மிக உயர்ந்தவர்களாம் நமக்கு ஓரிரு தலைமுறைக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். எல்லா துறைகளிலுமே அற்புதமானவர்களை பார்த்திருக்கோம், தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்களை பார்த்திருக்கோம், அந்த அந்த உணவின் பெயரால பங்கிட்டவர்களை பார்த்துட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் பாருங்களேன், அவங்க புகழெல்லாம் யாருமே அழிக்க முடியாது.
அவங்க வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவர்களை நினைவில் தாங்கி இந்த உலகம் வாழணுங்கிறது காலத்தின் கட்டாயம். அதே மாதிரி இன்னொரு சத்திய ஏடு இருக்கு. அந்த ஏட்டிலும் நீ நாயகன் தான், மறந்து விடாதே. அதனால வழங்குவதை உங்களுடைய சுபாவமாக்கிக் கொள்ளுங்கள். இயன்றதை செய்யுங்கள், இல்லாதவருக்கு மனதார செய்யுங்கள். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நாளை நாள் உத்தரவாதம் இல்லை. நான் மனிதனுக்கு சொல்ல, மண்ணுக்கே சொல்றேன். நான் ஓட்டாண்டி ஆயிடுவேன், அதாயிருவேன். நான் உன்ட்ட அதையா சொன்னேன். நான் பிடி அன்னத்தை கொடுன்னு சொல்றேன், உன்னால முடிஞ்சதை கொடுன்னு சொல்றேன். நீ கொடுத்ததை பெற்று சந்தோஷிக்கின்ற நிலையில் இங்கு ஜீவன்கள் கோடி கோடி இருப்பது சத்தியம். நமக்கு இறைவன் பூரணமா வழங்கிட்டான். உண்ண உணவு கொடுத்தான், உடுக்க உடை கொடுத்தான், உறங்க உறைவிடம் கொடுத்தான், உழல உலகு கொடுத்தான், உறவாட உள்ள அன்பர்கள் கொடுத்தான். உள்ளதெல்லாம் கொடுத்தது ஒரு உமா மகேசம். இன்னும் அள்ளியா கொடுக்க சொல்றாங்க, கிள்ளி கொடுங்க, நல்ல மனதோட கொடுங்க. அங்க பேர் இறைவனுக்கு செய்யும் சேவையா செய்து வையுங்க. ஆம் செல்வங்களே, உங்க வாழ்வை அர்த்தமாக்கிக் கொள்ளுங்கள், அர்த்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சிவமங்கலம்.